கொக்கைன் போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் முன்னாள் அதிமுக பிரமுகராக இருக்கக்கூடிய பிரசாத்தும் ஏற்கனவே கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது குற்ற சட்டமும் பாய்ந்திருக்கிறது. அவர்தான் இந்த ஸ்ரீகாந்திற்கு கொக்கைன் போதைப் பொருளை வாங்கி கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் வழக்கில் பிரசாத்தை காவலில் எடுத்து விசாரிக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதே போல ஏற்கனவே பிரதீப் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் பிரசாத்திடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்காக எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து பிரசாத்தை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன். நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது A1 பிரதீப் குமார், A2 வாகா ஜான் சேர்க்கப்பட்ட நிலையில் A3 நடிகர் ஸ்ரீகாந்த் சேர்க்கப்பட்டிருக்கிறார். நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் வழக்கில் முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கொக்கைன் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்தை வருகிற 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சிறையில் முதல் வகுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகாந்துடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்து பல்வேறு கட்ட விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஸ்ரீகாந்த் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை தொடர்பான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் A1 பிரதீப் குமார் என்றும் A2 ஜான் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர். அவர் A3 நடிகர் ஸ்ரீகாந்த் என்பதும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் நடிகர் ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை பயன்படுத்தியதோடு அதை வைத்திருந்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது, அவர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களுடைய பின்னணி குறித்து பல்வேறு கட்ட தகவல்களை விசாரித்து அவர்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் விற்பதை தொடர்பாகவும் அது தொடர்பான தகவல்கள் இருந்தால் காவல்துறைக்கு தெரிவிக்கலாம் என்றும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.